ஹாய், நான் யாசின் பேசுகிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இப்போ ஒரு 2-3 நாளாக ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கு. தேர்தல் கமிஷன் பற்றியும் இன்றைக்கி ஆட்சி செய்துக்கிட்டு இருக்க மத்தியில் ஆட்சி செய்துக்கிட்டு இருக்கிற பிஜேபி சம்மந்தமாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்து இன்றைக்கி வந்து முன் வச்சிருக்காங்க. தேர்தல் குளறுபடிகள், அதாவது போலி வாக்காளர்கள் சேர்ப்பு, இது சம்பந்தமாக மிகப்பெரிய ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லியிருக்கிறாங்க. இது இன்னைக்கு தான் எதிர்க்கட்சி தலைவரே கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இந்த சந்தேகம் எப்போவோ எங்களுக்கெல்லாம் வந்துருச்சு. இந்த சந்தேகம் வந்து மிகப்பெரிய குளறுபடி வந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சந்தேகம் வந்து எப்போதோ பல கட்சிகளுக்கு, பல மக்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த இன்னைக்கு தான் வந்து மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்கள் வந்து வெளியில கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்க இந்த விஷயத்தை வெளியில கொண்டு வந்ததோட நிறுத்தாம என்ன பண்ணணும்னா, தேர்தலையே நீங்க வந்து புறக்கணிக்கணும். இப்ப வரக்கூடிய தேர்தலையே புறக்கணிச்சு எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைச்சு, இது மட்டும் இல்ல இவிஎம் மிஷின்லையும் மிகப்பெரிய குளறுபடிகள் நடக்குது. இப்ப நீங்க ஒரு வெளிப்படையா உள்ள விஷயத்தையே வந்து நீங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க. யாருக்கும் தெரியாத இவிஎம் மிஷின்ல மிகப்பெரிய சந்தேகம் வந்து எழுந்துட்டு இருக்கு. இத பல பேர் வந்து சுட்டி காட்டிட்டு தான் இருக்கிறோம். ஆனா இதை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற நீங்க தான் முன்னெடுக்கணும். ஏன் வந்து கண்டும் காணாமலும் நகர்ந்து போறீங்க? என்ன கண்டும் காணாமலும் ஏன் நகர்ந்து போறீங்க? இவிஎம் மிஷின் இருக்கிற வரையிலும் நீங்க வந்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு மக்கள் நாங்க வந்து ஓட்டு போடுற விஷயம் வந்து சந்தேகத்துக்கு மாறிடுச்சு. ஒரு நீட் எக்ஸாம்ல ஒரு பட்டனை முதற்கொண்டு, பெண் பிள்ளைகளுடைய பட்டனை முதற்கொண்டு என்ன சோதிக்கிறாங்க, தோடு முதற்கொண்டு சோதிக்கிறாங்க, மூக்குத்தி முதற்கொண்டு சோதிக்கிறாங்க, ஏன் உள்ளாடைகள் முதற்கொண்டு சோதிக்கும். இந்த காலத்துல ஒரு நீட் எக்ஸாம்ல காலத்துல என்ன மக்கள், ஒட்டுமொத்த மக்களுடைய தலையெழுத்தும் மாறக்கூடிய ஒரு தேர்தல்ல அந்த இவிஎம் மிஷினை ஏன் சந்தேகப்பட மாட்டீங்க? சந்தேகம் இருந்தாலும் நீங்க என்ன பண்றீங்க? காங்கிரஸ் கட்சி என்ன பண்றீங்க? கண்டும் காணாமல் நகர்ந்து போகக்கூடிய விஷயம் என்ன? நீங்க இதை எப்பவே முன்னெடுத்திருக்கலாமே. ஏன்னா கள நிலவரம் இன்னைக்கு வந்து வேற மாதிரி இருந்தாலும் தொடர்ந்து இந்த பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு காரணம் என்னன்னு இன்னைக்கு தான் நீங்க சிந்திக்கிறீங்க, இன்னைக்கு தான் நீங்க உணர்றீங்க. நல்லது, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க இதோட விட்டுறாம என்ன பண்ணணும்னா, தேர்தலை புறக்கணிங்க. எல்லா கட்சிகளும் சேர்ந்து தேர்தலை புறக்கணிங்க. வாக்கு சீட்டு முறை தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா செயல்படுத்துங்க. ஏன் நீங்க தானே செயல்படுத்த முடியும்? மக்கள் நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஓட்டு போடுற மிஷினா நாங்க மாறிட்டோம். இன்னைக்கு ஓட்டு போடுற மிஷினா மாறிட்டோம். நாங்க போடுற ஓட்டு கூட யாருக்கு போகுதுன்னு தெரியாம முட்டாளாகி இன்னைக்கு நாங்க நிக்கிறோம். என்ன நீங்க ஆட்சி அதிகாரத்துல எதிர்க்கட்சி தலைவரா இருந்துகிட்டு இருக்கீங்க. ரொம்ப வந்து சீக்கிரம் கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லலாம். ரொம்ப லேட்டு தான் அது. சரி, கண்டுபிடிச்சிருக்கீங்க. இதை என்ன பண்ணுங்க, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் தேர்தலை முற்றிலும் புறக்கணிங்க. இவிஎம் மிஷின்ல எங்களுக்கு தேர்தல் நடக்கக்கூடாது, எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி வாக்குச்சிட்டாங்க. இவிஎம் மிஷினை கண்டுபிடிச்ச அமெரிக்க நாட்டுக்காரனே இன்னைக்கு வாக்கு சீட்டு முறையில தான் தேர்தலை நடத்துறான். இன்னைக்கு நம்ம அதை தூக்கி தலையில வச்சுட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறோம். என்ன அவ்வளவு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயத்த அந்த ஒரு இவிஎம் மிஷின்ல ஏன் வந்து தேர்தல் நடத்தணும்? முற்றிலும் புறக்கணிங்க. மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அறிவிங்க. டெல்லியில மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அறிவிங்க. என்ன உங்க தலைமையில அறிவிங்க. அடுத்த கட்டத்துக்கு இந்த ஒரு சூழ்நிலையை கொண்டு போங்க. உண்மையான தேர்தலை, என்ன தேர்தல் அதிகாரிகளும் போலி, தேர்தல் நடத்துறவங்களும் போலி, நம்மளையும் மக்களாகிய நம்மளையும் போலி ஆக்கிட்டாங்க. அதனால உண்மையான முறையில தேர்தல் நடத்துறதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் நீங்க இன்னைக்கு விழிச்சிருந்திருக்கிறீங்க. அதே விழிப்புணர்வோடு நல்ல ஒரு தேர்தலை நடக்க நீங்க தொடர்ந்து போராடுங்க. என்ன தொடர்ந்து போராடி நாங்க வந்து ஓரளவுக்கு தான் போராட முடியும். ஆனா நீங்க போராடினா உங்க பின்னாடி நாங்கெல்லாம் நிக்கலாம். அதனால இந்த இவிஎம் மிஷினு, இந்த தேர்தல் கமிஷனு எல்லாமே வந்து ஃப்ராடு அப்படிதான் சொல்லணும். அந்த ஒரு சூழ்நிலையை முற்றிலும் மாற்றக்கூடிய ஒரு தகுதி உங்களுக்கு இருக்கு. அத கூடிய விரைவில் நிறைவேற்றுங்க. தேர்தலை புறக்கணிங்க. ஆமா, வாக்கு சீட்டு முறையில தேர்தல் நடக்கணும். இந்த பாருங்க, எவ்வளவோ போலி வாக்காளர்களை சேர்த்து வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப நம்மளுக்கெல்லாம் என்ன மதிப்பு? ஓட்டு போட்டவங்கலாம் முட்டாளாக்கப்படுறோம். என்னங்கிறது மக்கள் பார்வைக்கே விட்டுருவோம். எதிர்க்கட்சி தலைவரா நீங்க இன்னும் செயல்படணும். இதை தான் நாங்க உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. துரிதமா செயல்படுங்க. பாய்.